இல்லை. ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. சொல்லுங்க, இல்லை 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 இல்லை. இப்படி கையை வைத்து காட்டுங்க. இல்லை 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 இல்லை. கலக்கம் என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. கமான், கை தட்டி. அவன் நீதிமானை சோதித்து அறிகிறார். எதற்காக? பொன்னாக ஜொலிக்க, பொன்னை புடமிடுவதை போல, வெள்ளியை புடமிடுவதை போல நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறார். இந்த பாடல் தாள் இந்த பாட்டு உண்டு. நீதிமானை சோதித்து அறிகிறீர், பொன்னாக ஜொலித்திட செய்கிறீர். விசுவாசியை சோதித்து அறிகிறீர், பொன்னாக ஜொலித்திட செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்லை 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 இல்லை. கலக்கம் இல்லை 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 இல்லை. தோல்வி இல்லை 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 இல்லை. கலக்கம் என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் யாரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம்? நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவைகள் நடுவிலும் அவை எல்லாவற்றின் கர்த்தர் அவனை, அதான் முக்கியம். ஆமென். அவனை விடுவிப்பார். அப்படியே விட்டுற மாட்டார், விடுவிப்பார். நிச்சயமா இன்றைக்கு காலையிலையும் மாலையிலையும் கர்த்தர் அநேகரை விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விடுவிப்பார். இந்த முதல் அனிவர்சரியில் இந்த மகிமையான அந்த ஆலயத்தை திறந்து ஃபர்ஸ்ட் அனிவர்சரியில் கூடி வந்திருக்கிறீங்க. நல்ல யூனிஃபார்மோடு வந்திருக்கிறீங்க. புதுசா இந்த அனிவர்சரிக்காகவே சார் என்ன பார்க்கவும் எங்கே பார்த்தாலும் ரோஸ் அந்த கலரு என்ன கலர் இது? பர்பிள் கலரா? சூப்பராக இருக்கு. ஹல்லேலூயா. எங்களை போல் ஆள் உள்ளவங்களுக்கு பளிச்சுன்னு எடுக்கும். என்னை மாதிரி பாஸ்டர் மாதிரி இல்லை. என்ன எங்கள் கலர் அப்படிப்பட்ட கலரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் நான் விசுவாசிக்கிறேன், இது ஃபர்ஸ்ட் அனிவர்சரியில் எப்படின்னா இன்னும் 2 வருடங்கள் கழித்து இந்த ஆலயம் முழுவதும் இதே போல் யூனிஃபார்மோடு இருக்கத்தக்கதா கர்த்தர் மந்தையை தேவன் சபையை பெருக வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க கையை வைத்து. இல்லை இல்லை, தோல்வி இல்லை. என்ன பாஸ்டர் மைக்கேல் அவர்களை தேவன் நோக்கம் இல்லாமல் தேவன் தெரிந்து கொள்ளலை. நான் பிறந்த ஊரில், அதுவும் பேய் குளத்திலே வந்து என்னுடைய எண்ணத்தின் நடுவிலே, என் ஜனத்தின் நடுவிலே நான் ஊழிய செய்யணும்னு ஒரு தரிசனத்தோடு அவர் புதுக்கோட்டையிலே அவர் ரட்சிக்கப்பட்டு உருவாகி தன்னுடைய சொந்த ஊரில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து எவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள், இவரெல்லாம் எங்கே எழும்புவாரா, நிற்பாரா, செய்வாரா, சமாளிச்சிருவாரான்னு அத்தனை பேருக்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டி எத்தனை பேர் ஆத்ம ஆதாயம் செய்ய வைக்கிறார்னா இதிலும் பிரதானிகள் தேவனுக்கான வைப்பா. அது மாத்திரமில்லை, கர்த்தர் அவங்க அருமையான பிள்ளைங்க, பிளெஸ்ஸிங். 3 பேர் சூப்பர் பிள்ளைங்க. ஆமென். அவங்க 3 பேரையும் கர்த்தர் தன் ராஜ்யத்துக்கு என்ன செய்தாலும் சரி, தேவன் தன் ராஜ்யத்துக்காக அவர்களை தேவன் பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் வரும் நாட்களிலே இந்த உதிக்கும் ஒளியை தேடி ராஜாக்கள் நடந்து வருவார் என்ற வார்த்தையின்படி நீங்க எழுதி வச்சுக்கங்க. நாட்கள் வரப்போகிறது. சுற்றிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதிகாரிகள், ஆளும் தலைவர்கள், துறல் ஜனங்கள் இந்த சபையை தேடி வருவார்கள். அங்கு நமக்கு போதிக்கப்படுகிறது, அங்கு நமக்கு வெளிச்சம், அங்குதான் சத்தியம், அங்குதான் நமக்கு ஜீவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். இந்த பாட்டு
தெரியுமா? சொல்லுங்க. என் மீட்பர் யாரு சொன்னா? இந்த வசனத்தை சொன்னது யாரு? ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கை வைத்து சொல்லுங்க, நம்முடைய மீட்பர் எப்படி இருக்கிறாரா? நம் செத்த தெய்வத்தை ஆராதிக்கல, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்வார். இது ஆமென் சொல்றீங்க. என்ன இந்த பாடலை எழுதின என்னுடைய சரித்திரத்தை திரும்பி பார்க்கிறேன். நான் ஜெபத்தோட்டத்தில் 20 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதையில் ஃபாதர் பிர்க்மன்ஸோடு பயணித்தவன். நான் அவ்வப்போதைய சாட்சியை சொல்லிகிட்டே இருப்பேன். ஆமென். நேற்றைக்கு கூட சின்ன சாட்சியை சொன்னேன். ஃபாதரோடு ஊழியத்தின் பாதை நான் 94 டிசம்பர் 31 இரட்சகராக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டவன். ஆமென். நான் பிறகு செய்தி நடுவில் என் சாட்சியை சொல்கிறேன். அந்த நாள்லேருந்து ஃபாதரோடு ஊழியத்தில் பயணித்தேன். அங்கே இருக்கிற தலைமை திருச்சபையை ஃபாதர் கையில் கொடுத்தார்கள், வெறும் 40 பேர். பிறகு நான் ஃபாதர் கையில் கொடுத்துட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மதுரை பட்டணத்துக்கு வரும் பொழுது 1000 ஆத்துமாக்களை உருவாக்க கிருபை செய்தார். 10 ஊழியர்களை தேவன் உருவாக்க கிருபை செய்தார். அவருக்கே மகிமை. ஆமென். அந்நாளிலே என்னோட கூட அநேகர் என்னோட தோள் கொடுத்து கூட நின்றார்கள். இந்த சர்ச்சில் திருமணம் பண்ண தம்பி டேவிட் வரும்போது கூட அந்த தங்கச்சியை பார்த்தோம். ஜான்சி, கை வைத்து காட்டுப்பா. வெரி குட். இந்த ஜான்சி தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த பையன் நம்மள்கிட்ட உருவான பிள்ளை. ஹோல் குடும்பமும் நம்மள்கிட்ட தான் இருந்தாங்க. அவங்க டேவிட்னுடைய அம்மா மென்டலியாக பாதிக்கப்பட்டு, அதாவது மூளைக்காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு ரோட்டில் தெரிஞ்சவங்க பக்கத்தில் காளி கோவில் என்கிற கொல்லங்குடியில் போக வர இருந்துகிட்டு இருக்கும்போது விசுவாசிகள் சந்தித்து அவங்க எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் அவங்கள டீல் பண்ணி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற அசுத்த ஹோல் குடும்பத்தில் இருக்கிற அசுத்த ஆவி விலகியது. அந்த நாளில் எங்கள் சபையில் அவங்க அங்கமாக இணைந்தார்கள். இந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன பயலுக்கு அவங்களாம் வீட்டிலேருந்து உருவாகி கூடவே இருப்பாங்க. பிறகு எங்களுடைய வீட்டு காரியத்தை கவனிக்க எனக்கு பிறகு அவனே டேவிட் கார் ஓட்ட. ஸோ இன்றைக்கு அவன் ஒரு ஊழியக்காரனா மாறிட்டான் பாருங்க. சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர், உம்முகம் பார்ப்பதினா நீரனுக்குள் இருப்பதினா. சொல்லுங்க கையை வைத்து. இல்லை இல்லை தோல்வி, இல்லை 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 கலக்கம், இல்லை இல்லை. 1 2 3 4 நல்லா கை தட்டி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர், உம்முகம் பார்ப்பதினா நீரனுக்குள் இருப்பதினா, உம்முகம் பார்ப்பதினா நீரனுக்குள் இருப்பதினா. இல்லை இல்லை தோல்வி, இல்லை 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 கலக்கம், இல்லை 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 தோல்வி, இல்லை 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 இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு ஒரு நாளும். நல்லா கை தட்டி பவுல் சொல்றா, நான் சாத்தானின் சகல தந்திரங்களை அறிந்திருக்கிறேன். சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். நான் சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே. ஒவ்வொரு நாளும்
நான் ஜெயமாய் வாழ்வேன், ஜெயமாக வாழ்ந்திடுவேன். இல்ல இல்ல தோல்வி. சொல்லுங்க கையை வைத்து. இல்ல இல்ல. காடு மாத்திரம் கொடுக்க சொல்லுங்க. இல்ல இல்ல. என்ன இல்ல? நீங்க சொல்லுங்க கையை வைத்து. நல்லா தான் சொல்லுங்களேன். காசா பணமா சொல்லுங்க. தோல்வி யாருக்கு உரியது? ஐயோ யாருக்கு உரியது? நீங்க சொல்ற பார்த்தா இருக்கு பயம் இருக்கு. சொல்லுங்க கையை வைத்து. இல்ல. அவர் எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்கள் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப வெற்றி யாருக்கு? சொல்லுங்க கையை வைத்து. ஜெயம் யாருக்கு? ஆசீர்வாதம் யாருக்கு? மகிழ்ச்சி யாருக்கு? சந்தோஷம் யாருக்கு? ஒரே ஒரு அம்மா மட்டும் எனக்கு மக்கள் உங்களுக்குலாம் இல்லையா? ஆசீர்வாதம் யாருக்கு உரியது? சிலுவையிலே தேவன் நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதம் யாருக்கு உரியது? உண்மைதானே? என் சாபத்தை எடுத்தீர், ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். இந்த பாடலை பாடுறோமா இல்லையா? பரிகாரியாய் பலியானிரே சிலுவை மீதிலே. எத்துவராமேன்னு சொல்றீங்க. அப்ப நம்முடைய பாவத்தை அவர் எடுத்தார், அப்படி மீட்பை நமக்கு தந்தார். ஆமென். நம்முடைய சாபத்தை எடுத்துக்கொண்டார், நம்முடைய தரித்திரத்தை எடுத்துக்கொண்டார். அப்ப வெற்றி யாருக்குரியதுன்றீங்க? ஜெயம் யாருக்குரியது? இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிருப்பீங்க? எடுத்த உடனே ஜெயமாக இருந்துருச்சு ஊழியம். எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ பற்றாக்குறைகள். இந்த 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்ட என்ன கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஆமென். எவ்வளோ அழுகையின் பள்ளத்தாக்க எவ்வளோ கடந்து வந்திருப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ மகிமையான ஆலயம். இன்றைக்கி நீங்களாம் கூடி இருக்கிறீங்க. நேற்றைக்கு நல்ல கூட்டம் இருந்தாங்க. இன்றைக்கி மாலையிலையும் புதுசாக வருவாங்களா மக்கள்? இன்றைக்கி மாலையில் அதிகமான மற்ற மக்கள்லாம் வரப்போகிறாங்க. இவ்வளவு இந்த காரியத்தை பார்ப்பதற்கு அவங்க கடந்து வந்த பாதைகள். ஆமென். ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் அவங்க இருந்ததுனால தான் இந்த வெற்றியை பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால இப்ப இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. சொல்லுங்க பக்கத்துல, சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு சுகம், உங்களுக்கு சமாதானம் காத்திருக்கு. பக்கத்துல பார்த்து நல்ல கையை பிடிச்சு குலுக்குங்க. அவங்க கையை உங்கள்கிட்ட வந்துடணும், அப்படி குலுக்கணும். அப்படி ஓடுங்க. ஆமா, நம்ம கட்டின யூனிஃபார்முக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? சொல்லுங்க பக்கத்துல, ஏன் இப்படி சோகமா இருக்கிறீங்க? ஏன் இப்படி உம்முன்னு இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிரசங்கர் கருப்பா இருக்காருன்னா அவர் கருப்பு தான், ஆனா உள்ள அவர் எப்பயுமே நெருப்பு தான். ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க கையை வைத்து. இல்ல இல்ல தோல்வி இல்ல இல்ல. அப்ப கலக்கம் யாருக்குரியது? கவலை யாருக்குரியது? அல்ல கையை வைத்து சொல்லணும். யாருக்குரியது? யாருக்குரியது? பயம் யாருக்குரியது? தரித்திரம் யாருக்குரியது? எனக்கு உரியதுன்ற மாதிரி. உங்களுக்குரியதா? தரித்திரம் உங்களுக்குரியதா? வியாதி உங்களுக்குரியதா? பயம் உங்களுக்குரியதா? சண்டை, அடி வைப்பு சண்டை, ரேஷன் கடையில் சண்டை, நாத்தனா ஓப்படியாவோட சண்டை உங்களுக்குரியதா? அது யாருக்குரியது? சொல்லுங்க, யாருக்குரியது? ஆஹா, நிச்சயமா நீங்கள் ஜெயமாய் வாழ்வீர்கள். கரங்களை தட்டி 1 2 3 4 அல்ல கை தட்டி. தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். நான் சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவள், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே. கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் நான் ஜெயமாக வாழ்ந்திடுவே. இல்ல இல்ல இல்ல, வாயை திறந்து பாடுங்க. இல்ல இல்ல கலக்கம் இல்ல இல்ல, தோல்வி இல்ல இல்ல, இல்ல இல்ல கலக்கம் இல்ல இல்ல, இல்ல இல்ல தோல்வி இல்ல இல்ல, இல்ல
இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு ஒரு நாளும் தலைகுனிவு. என் முகம் வெட்கப்பட்டு ஒரு நாளும் தலைகுனிவு இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. சொல்லுங்க. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 இல்லை. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூர் எங்கே பாதாளமே. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே. கமான் கரம் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நல்ல கையை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு வெற்றி வெற்றி. என் துணை நீரே என் பலன் நீரே சகாயம் செய்யும் கேடகம். உங்க பாட்டு தராத சீட் இருக்க பாருங்க. பாடுவோமா? ஒரே ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள்ள போவோம். ஆமே. என் துணை எத்தனாவது பாடாது? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். 11வது பாடல் 11 கர்த்தரின் பட்சத்தில். சங்கீதம் 118 வாசிக்கிறோம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் துணை நீரே என் பலன் நீரே சகாயம் செய்யும் கேடகம் நீரே. என் துணை நீரே என் பலன் நீரே சகாயம் செய்யும் கேடகம் நீரே. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எதற்கும் பயப்படே நான் யாருக்கும் அஞ்சிடேன். கமான் கைத்தட்டி. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். சோர்ந்து போகாதீர்கள். இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் தேவன் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரோ எழுந்தருள்வா சத்துருக்களை சிதறடிப்பா. என் கர்த்தரோ எழுந்தருள்வா சத்துருக்களை சிதறடிப்பா. எனக்கா யுத்தம் செய்வா. எதற்கும் பயப்படே எனக்கா யுத்தம் செய்வா. எதற்கும் பயப்படே நான் யாருக்கும் அஞ்சிடே. நான் எதற்கும் பயப்படே யாருக்கும் அஞ்சிடே. என் துணை நீரே என் பலன் நீரே சகாயம் செய்யும் கேடகம் நீர். கையை வைத்து சொல்லுங்க. அவர் என் துணையும் கேடகமாக இருக்கிறார். அவர் என் மையமையும் நம்பிக்கையுமாக இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்?
சகாயம் செய்யும் கேடகம் நீரே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எதற்கும் பயப்படே, நான் எதற்கும் பயப்படே. சங்கீதத்தில் யோபு சொல்லுகிறான், யோபு 42:2, தேவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். தேவரே சகலத்தையும் செய்திட வல்லவரே, என் தேவரே சகலத்தையும் செய்திட வல்லவரே. நான் இழந்ததை எல்லாமே திரும்ப தந்திடுவா, நான் இழந்ததை எல்லாமே. சொல்லுங்க, சகலவற்றை செய்ய வல்லவர். சொல்லுங்க, கையை வெட்டி, சகலவற்றை செய்ய வல்லவர். காடு மாத்திரம் கொடுங்க. சகலவற்றை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருவனும் தடை செய்ய முடியாது. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, தேவரே சகலவற்றை செய்ய வல்லவர். யோபுக்கு எப்படி நம்பிக்கை இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவானுக்கே அவ்வளோ பெரிய நம்பிக்கைனா, நம்ம புது உடன்படிக்கையின் சத்தியத்தில் வாழ்ற நமக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், எவ்வளோ தைரியம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ செய்ய நினைத்ததை ஒன்றும் எவனும் தடை செய்ய முடியாது. சொல்லுங்க, பக்கத்தில் நீங்கள் பக்கத்தில் பார்த்து, நீங்கள் கடந்த நாட்களில், கடந்த மாதத்தில், கடந்த வருடத்தில் இழந்து போன இப்ப கேளுங்க, எதை இழந்து போனீங்க? சுகத்தையா, ஆசீர்வாதத்தையா, சமாதானத்தையா, குடும்பத்தையா, பிள்ளைகளையா, உங்க சொத்து சுகத்தையா, சொத்தையா, ஆஸ்தியவா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, எதை இழந்து போனீங்க? ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? இருக்கிற பார்த்தா பிரதாபமா இருக்கிறீங்களே. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் தானே. இங்கே சந்தோஷம் இல்லாம வேற எங்க போய் சந்தோஷமா இருக்க முடியும்? அகத்தின் அழகு எதுல தெரியணும்? முகத்துல தெரியணும். பாஸ்ட் முகம் எப்படி இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா தான் இருந்தா என்ன? நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். வீட்டுக்காரர் இல்லையா? பரவாயில்லை. உங்க சொந்தங்க கூட இல்லையா? பரவாயில்லை. நம்பினவங்க கூட இல்லையா? பரவாயில்லை. ஆனா யார் உங்க கூட இருக்கிறா? யார் இருக்கிறா? இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? இந்த ஊழியத்தை எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாங்க. உண்மையிலே அருமையான இந்த ஊழியத்தின் பெயர் என்னது? அரோமா ஜெப வீடு இல்லையா? அரோமா பிரேயர் மினிஸ்ட்ரியில இந்த ஊழியத்தோடு பாஸ்டர் மைக்கேலோடு மாத்திரம் கர்த்தர் இல்லைன்னா என்றைக்கோ ஊதி விட்டு போயிருப்பாங்க. இந்த பேய் குளத்தில் இருந்திருக்க முடியுமா? நான் சொல்ற உண்மையா? உண்மைதானே? அப்ப இந்த சபையோடு கர்த்தர் கூட இருந்ததுனால தான் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்த முடியுது ஐயா. ஆமென். நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். சொல்லுங்க, கையை வெட்டி, நான் இழந்ததை எல்லாமே தேவரே சகலத்தையும் செய்திட வல்லவரே. காடு மாறிட்டனா? அதே காடு தானே. நான் இழந்ததை எல்லாமே திரும்ப தந்திடுவா. இந்த வார்த்தையை கேட்கும்போது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 20 வருஷம் ஊழிய அனுபவத்துல அந்த அனுபவத்தோடு கூட எல்லாவற்றையும் விட்டுட்டு எம்டியான மதுரைக்கு வந்தேன். எப்படி இருக்கும் எனக்கு? அனுபவத்தை சொல்லிட்டே பாடிட்டு இருக்கிறேன். இல்லை கவனிங்க, ஃபாதருடைய அண்ணன் பையனா பிறந்தாலும், அவருடைய ஸ்தாபனத்தில் அவருக்கு அடுத்த பொசிஷன்ல நான் இருந்தாலும், 1000 பேரை உருவாக்கி திரள் கூட்டங்கள் எங்கூட இருந்தாலும் மைக்கேலுக்கு தெரியும் நாங்கள் நாள் இருந்ததெல்லாம்.
திடீர்னு ஃபாதரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்னுடைய ஆஸ்தி, நான் கட்டி அருமையான ஒரு வீட்டை கட்டியிருந்த வீடு, என்னுடைய எல்லாவற்றையும் ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டு விட்டுட்டு எம்டியாத்த வெறும் கோளுமாத்த கையுமாத்த வந்தேன் மதுரைக்கு. நான் இன்றைக்கு ஒரு பக்கம் இழந்ததெல்லாம் தோவே, இன்னொரு பக்கம் எனக்கு ஆண்டவர் 2 மடங்கு தந்திருக்கிறார் ஐயா. ஆமென். இன்றைக்கு மதுரை பட்டணத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் பகுதியை கடந்து போகாமல் உள்ளே போக முடியாது. நாட்டுக்கு அந்த ரோட்டு மேலே கட்ட ஒரு மகிமையான பில்டிங், இன்னைக்கு கோடிகள் மதிக்கத்தக்க நல்ல இடத்தை கொடுத்து ஆலயத்தையும் சர்ச்சையும் வீட்டையும் தந்திருக்கிறார். முன்பு இருந்த வீட்டை காட்டில் இப்போ தேவன் ஒரு மகிமையான வீட்டை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக இழந்தவர்களை தேவன் 100 ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இழந்ததை எல்லாமே திரும்ப தந்திடுவா, திரும்ப தந்திடுவா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இழந்த எல்லாவற்றையும் தாவீதை போல திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். சிக்கலாக்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டீங்களா? எல்லாவற்றையும் எதிரிகள் கொள்ளையடித்து கொண்டு போனார்களோ? சோர்ந்து போகாதீர்கள். இழந்த எல்லாவற்றையும் நான் விசுவாசமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், 2025 நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற வருஷமாய் மாறப்போகுது. Come on, 1 2 3 4. நல்லா கை தட்டி. நல்லா கை தட்டி. தேவரே சகலத்தையும் செய்திட வல்லவரே, என் தேவரே சகலத்தையும் செய்திட வல்லவரே, நான் இழந்ததை எல்லாமே திரும்ப தந்திடுவா. நான் இழந்ததை எல்லாமே திரும்ப தந்திடுவா, திரும்ப தந்திடுவா. என் துணை நீரே, என் பலன் நீரே, சகாயம் செய்யும் கேடகம் நீரே. கரம் உயர்த்தி சொல்லுங்க, துணை நீரே, என் பலன் நீரே, சகாயம் செய்யும் கேடகம் நீரே. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எதற்கும் பயப்படே, நான் எதற்கும் பயப்படே. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படே, நான் யாருக்கும் அஞ்சிரேன். கையை வேண்டி ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு நல்ல கரங்களை தட்டி உர்ரபகதலரா, என்னாலும் வெற்றி வெற்றியே. காடு மாத்திரம் கொடுங்க. என்னாலும் வெற்றி வெற்றியே. 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி காடு மாத்திரம் வாசிங்க. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Father, glory glory glory. என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. கரம் உயர்த்தி எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உங்களோட வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், வெற்றியின் நாள், விடுதலையின் நாள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். என் பரிசுத்த பர்வதமாகிய என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் சொல்லிறேன். உங்களுடைய வீடு மகிழ்ச்சியை கொடுக்கிற வீடப்பா.
உம்முடைய வீடு விடுதலையை கொடுக்கிற வீடு ஐயா. உம்முடைய வீடு எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வீடப்பா. இந்த அரோமா ஜெப வீட்டில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களோட நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஊனையும் கணுக்கையும் பிரிக்கத்தக்கதாய், மங்கி போன வாழ்வை மறுரூபமாக்கத்தக்கதாய், தளர்ந்து போன முழங்கால்களை பலப்படுத்துகிற வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ம் 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 ஸ்தோத்திரம். என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஆமென் ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களை நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நன்றாய் கவனிங்கள். இந்த நாளிலும் நேற்றைக்கு நான் மாலை வேளையில் உங்களோடு கூட பேசினேன். என்ன தியானித்தோம்? வெற்றியின் வெற்றியின் சொல்லுங்கள். நேற்று வந்தீங்களா சாயந்தரம்? குட். என்ன தியானித்தோம்? வெற்றியின் பார்த்தோமா? வெற்றி ரகசியத்தை தியானித்தோமா? அந்த 2 சாமுவேல் 3:1 வைத்து தியானித்தோம். தாவீதின் குடும்பத்திற்கும் சவுல் குடும்பத்துக்கும் நெடுநாட்களாய் யுத்தம் நடந்துச்சா? யுத்தத்தில் யாருக்கு வெற்றி வந்துச்சு? அப்போ அந்த வெற்றியின் ரகசியம் என்ன என்று பார்த்தோமா இல்லையா? இதை தொடர்ந்து நம்ம வெற்றியை குறித்து தான் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த 2 கொரிந்தியர் 2:14 வைத்து மையமாக வைத்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் கொரிந்து சபைக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. எத்தனை பேர் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்க? என் வாழ்வு, என் குடும்பம், என் பிஸ்னஸ்ஸு, நான் செய்கிற தொழில், நான் எது பண்ணாலும் அது வெற்றியாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க மாத்திரம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எல்லாருமே விரும்புவோம். ஆமாம். எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஐயோ, எங்கள் ஊழியம் வெற்றியாக இருக்கணும், சபை வளரணும், ஆத்துமாக்கள் பெருகணும், நாங்கள் எடுக்கிற தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்போ எல்லாருமே ஜெயமுள்ள வாழ்க்கையை தான் விரும்புகிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நம்மளுக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. ஆமென். இன்னைக்கு 2 விதமான கூட்டத்தை பார்க்கிறோம். ஒன்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற கூட்டம், இன்னொன்று கிறிஸ்தவர்களாகவே வாழ்கிற கூட்டம். நீங்க எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள்? உள்ள. வெரி குட். அப்ப பவுல் எந்த கூட்டத்துக்கு சொல்லியிருக்கிறார்? அப்படி கிறிஸ்துவுக்குள். இப்ப ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்த கூட்டம் எல்லாம் யாருக்குள்ள இருக்கிறோம்? அப்ப ட்ரெடிஷன் சர்ச் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? என்ன பாஸ்டர் தர்ம சங்கட்டமாக இருக்கு. நான் சொல்கிறேன், அது வெளியவோ உள்ளேயோ எப்படியோ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொல்லுகிற கூட்டம் சபையில் கிறிஸ்தவர்களாக தான் வாழ்ந்து போகிறாங்க. இன்னும் அவங்கள நாள் பார்ப்பது, நட்சத்திரங்களை பார்ப்பது, குறி பார்ப்பது, கோடங்கியை பார்ப்பது, ஜாதியை பார்ப்பது, இனத்தை பார்ப்பது, அதை பார்ப்பது, இதை பார்ப்பதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. அந்த கூட்டம்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற கூட்டம் நான் சொல்ல மாட்டேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் வாழ்ந்தான்னா அவன் முற்றிலுமாய் விட்டுட்டு வந்துடணும் கர்த்தருக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, ஓகே. இப்போ நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வெற்றியை கண்ட மனிதர்கள் இந்த வேதாகமத்தில் ஏராளம் ஏராளம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வெற்றியை கண்ட மனிதரை குறித்து நாம் தியானிப்போம் என்றால் நமக்கு சமயம் போதாது. ஒரே ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து எவ்விதமாய் அவன் வெற்றியை கண்டான் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். நியாயாதிபதி 11:1 வாசிங்கள். நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தியான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும். நல்லா கவனிங்க. இந்த நியாயாதிபதி 11ஆம் அதிகாரத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த எப்தா கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து ஒரு வெற்றியை கண்ட மனிதன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன வேதம் சொல்லுகிற அறிமுகமே பாருங்க. எப்தா பலத்த பராக்கிரமசாலி. ஆனால் அவனுடைய பின்னணிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமென், அவனுடைய தகப்பன் பேர் என்ன?
கீலேயாத். அவன் பிறந்து வளர்ந்த சரித்திரம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வேசிக்கு பிறந்தவன் தான். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் ஒரு யுத்த வீரன், அவன் நல்ல ஒரு போர் சேவகன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு நியாயாதிபதியின் காலத்தில் வாழ்ந்தவன். தன்னிடத்தில் நியாயம் கேட்டு வரக்கூடியவங்களுக்கு சரியாய் அவன் நியாயம் வழங்கக்கூடியவன் தான் இந்த யெப்தா. இப்படி மல்டி பொட்டன்ஷியல் யார் மேல இருக்கிறது? யாருக்குள்ள இருக்கிறது? யாருக்குள்ள இருக்கிறது சொல்லுங்க. யெப்தா. இவ்வளவு திறமை யாருக்குள்ள இருக்கு? யெப்தா. சரி, நல்லா கவனிங்க. இவ்வளவு தாளந்துகளும் இவ்வளவு திறமைகளும் யாருக்குள்ள யெப்தாவுக்குள்ள இருந்தாலும், இந்த தாளந்துகள் திறமைகளை பார்க்க 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 உன் வீட்டாரே உனக்கு சத்ருன்றாங்க. பாருங்க, இப்ப யெப்தாவுக்கு சத்ருக்கள் வேலை எங்கிருந்து வரல, உன் குடும்பமே உனக்கு சத்ரு போல் எழும்ப தொடங்கிட்டாங்க. யெப்தாவுடைய சகோதரர்கள், யெப்தாவின் தகப்பனாகிய அந்த கீலேயாத்தின் மறுமணியாட்டின் பிள்ளைகள், மறுமணியாட்டின் பிள்ளைகளும் யெப்தாவுக்கு விரோதமாக எழும்ப தொடங்கினார்கள். ஏன்னா இவன் நல்ல திறமை வாய்ந்தவனாக இருக்கிறானே, இவனுடைய பேதான் தேசமெல்லாம் பேசப்படுகிறதே, இவன் நல்ல ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறானே, யுத்த வீரனாக இருக்கிறானே, யார் வந்தாலும் சரியாக கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு சரியாக நீதி வழங்குகிறானே, இப்படி மல்டி கிருப பொட்டன்ஷியல் இவன் மேலே இருக்கிறது. இதே நிலைமை தொடர்ந்து போச்சுன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஒட்டுமொத்த தேசங்களுக்கும் இவன் தான் வாரிசாக வந்துடுவானோ என்று சொல்லி இந்த யெப்தாவுடைய தகப்பனாகிய இந்த கீலேயாத்தின் மறுமணியாட்டி இல்லையா, அவளும் அவருடைய பிள்ளைகளும் இப்படி யெப்தாவுடைய சகோதரர்களும் யெப்தாவுக்கு விரோதமாய் பொறாமைப்பட தொடங்கினார்கள். உன் வீட்டாரே உனக்கு சத்ருன்ற மாதிரி சத்ருவாய் எழும்ப தொடங்கினார்கள். அப்படி இவன் ஒரு தவறு செய்யலை, இவன் எந்த தப்புமே செய்யலை. ஆனால் இவன் மேலே இருக்கிற அந்த கிருபை தாளந்து வரங்களை கண்டு ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு எரிச்சல் உண்டாகி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யெப்தாவை இனி இந்த தேசத்தில் இவன் இருக்கப்படாது. இவன் இந்த தேசத்தில் இருந்தான்னா இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் இவன் வாரிசாக வந்துடுவான், இவன் தான் ராஜாவாக ஆயிடுவான். அதனால் இந்த தேசத்தை விட்டு அவனை துரத்த வேண்டும் என்று முடிவெடுத்து யெப்தாவை துரத்தி விட்டார்கள். இப்பொழுது துரத்தப்பட்டவனா யெப்தா அண்டை தேசத்து பக்கத்தில் போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் கவனிங்கள், இந்த யெப்தாவின் குடும்பமாகிய கீலேயாத்தினுடைய குடும்பம் யெப்தாவின் குடும்பத்துக்கு விரோதமாய், அவன் வாழ்ந்த அந்த தேசத்துக்கு விரோதமாய், இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக, அந்த யூதா பட்டணத்துக்கு எதிராக சத்ருக்கள் அமலேக்கரை கொள்ளையடிக்க புறப்பட்டு வர்றாங்க யுத்தம் பண்ண. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அம்மோனிகள் யுத்தம் பண்ண வருகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்க. இப்ப இந்த அம்மோனிகள் சிறைப்பிடிக்க படையெடுத்து வருகிற பொழுது இப்ப இந்த யெப்தாவுடைய கூட பிறந்த சகோதரர்கள், அந்த யெப்தா அவனுடைய தகப்பனாகிய மறுமணி ஆட்டியெல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ, இந்த அம்மோனியோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க நம்ம குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் யாருக்கு இந்த திறமை இருக்கு? சொல்லுங்க, யோசிக்க. நேற்றுலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தீங்க, இன்னைக்கு டவுன் ஆகிட்டீல. ஸ்தோத்திர கத்த நல்லவர். யாருக்கு திறமை இருக்கு? யாருக்கு திறமை இருக்கு? இப்போ யெப்தாவை நம்ம துரத்தி விட்டோமே, இப்போ அம்மோனிகள் படையெடுக்க வந்துட்டாங்களே, நம்மளை சிறைப்பிடிக்க போறாங்களே, ஐயோ இவன்ட்டு இருந்து பாதுகாக்கணும்னா யுத்தம் பண்ணி பாதுகாக்க யாரால முடியும்? சொல்லுங்க, யாரால முடியும்? இப்போ என்ன செய்யணும் தெரியலையே முடிவெடுத்தாங்க. என்ன முடிவெடுத்திருப்பாங்க? சாட்சிக்காரன் கால் வதற்கு பதிலாக யாரு சண்டைக்காரன்? யாருக்கு யாரு சண்டைக்காரன்? யெப்தாவுடைய சகோதரர்களுக்கு. யெப்தா இவன் சண்டை போடல. யார் சண்டை போட்டா? அவங்க தான் சொத்துக்கு வாரிசா வரக்கூடாது பொறாமப்பட்டு தரத்திட்டான். இப்ப நேரம் சண்டைக்காரன் தேடி போறான். இப்ப சண்டைக்காரன் எங்க இருக்கிறான்? அந்த தேசத்திலே இல்லை, அவன் இன்னொரு தேசத்துக்கு திரத்திட்டாங்களே, அங்க போறான். ஒரு டீமோட கூட கடந்து போறான். போகும்போது யெப்தாவை பார்த்தோன்னே யெப்தா கேட்குற, ஏப்பா எனக்கு உனக்கு என்ன இருக்கு? நீ என்னை தான் திரத்திட்ட, ஆகாதுன்னு அடிச்சிட்ட, கூடவே பிறக்கலைன்ற அளவுக்கு செஞ்சு விட்ட, இனி என்கிட்ட நீ எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன் இங்கே வந்த அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? யெப்தா ப்ளீஸ் வாரோம், எங்களுக்கு யுத்தங்களை செய்து எங்களுக்கு வெற்றியை வாங்கித்தாரோம். அந்த அம்மோனிகள் படையெடுத்து வந்துட்டாங்க. இவங்களோடு யுத்தம் பண்ண நீ தான் திறமை வாய்ந்தவன், நீ தான் தாளந்து வாய்ந்தவன், நீ தான் கிருபை பெற்றவன், வாரும் என்று அவனை வருந்து அழைத்தார்கள். அப்படி யெப்தா கேட்குறான், நான் வர்றேன்,
யுத்தத்தை செய்கிறேன், வெற்றியையும் வாங்கி தர்றேன், ஆனால் மறுபடியும் என்ன அனுப்பிட மாட்டீங்களே சொன்னானா இல்லையா? மறுபடியும் என்ன அனுப்பிட மாட்டீங்களே? இல்லை இல்லை, நீரே எங்களுக்கு நிரந்தரமான தலைவராக இரும், நீரே எங்களுக்கு ராஜாவாக இரும் என்று எப்தாவை வருந்தி அழைத்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் மறுபடியும் நான் கேட்க விரும்புகிறேன், எப்தாவை போல எத்தனை பேர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? அப்படிப்பட்டவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். வெரி குட், என்னை சேர்த்து தாய். ஆமென். அப்ப எப்தா இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் அனுபவம். வாசிங்க சீக்கிரம், அதே நியாயாதிபதி 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 11. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். சூப்பர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப முதலாவது எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட, நல்ல கவனிங்க, எல்லாரும் எப்தாவின் திறமையைத்தான் பார்த்து கூப்பிட்டாங்க. இவன் உண்மையிலே ஜெயிச்சிருவான், இவன்கிட்ட திறமை இருக்கு, தாளந்து இருக்கு அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனால் அவனும் தன் திறமைகளையோ, தன் தாளந்தையோ, தன் அனுபவத்தையோ, தன்னுடைய பின்னணியவோ, தன்னுடைய பணத்தையோ, தன்னுடைய பலத்தையோ அவன் சார்ந்து கொள்ளலை. அவன் யுத்தத்தில் ஜெயம் எடுக்க அவன் கையாண்ட முதல் அனுபவம் என்ன தெரியுமா? எப்தா தன் காரியங்கள் எல்லாம் எங்க சொன்னானா? மிஸ்பா என்றால் ஆமென், அது காவல் கோபுரம். கர்த்தரிடத்துல போய் சொல்றான். கர்த்தர் மறுபடியும் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 11 வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பின்பு எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும் பைபிளை திறந்து. எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே தன் காரியங்களில் ஒட்டுமொத்த பிரச்சனை எங்க கொண்டு போறாப்ப? கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு போறான், மிஸ்பாவுக்கு கொண்டு போகிறான். மிஸ்பா என்றால் காவல் கோபுரம், தேவனோடு உடவாடுகிற ஒரு ஸ்தலம், தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிற இடம். அப்படி என்றால் எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் அனுபவம் ஜெபம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஜெபம். நல்லா சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஜெபம். ஜெபம் இல்லையே என்ன இல்லை? ஜெயமில்லை. அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ என்ன தேவை? சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் தான் தேவை. அவன் எப்தா அனுபவத்தை சார்ந்து கொண்டானா? அவன் ஆற்றலை சார்ந்து கொள்கிறானா? பலத்தை சார்ந்து இல்லை, கர்த்தரை சார்ந்து கொள்றான். அப்ப நம்முடைய வாழ்வில் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் முதல் அனுபவம் ஜெபம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மிஸ்பா என்றால் நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அதிகமாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் சாமுவேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அங்கு சாமுவேல் வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இங்கே அம்மோனியர்களால் பிரச்சனையோ அங்கே பெலிஸ்தர்கள் பிரச்சனை வந்துடுச்சு. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது 1 சாமுவேல் 7ஆவது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் குடும்பத்தார் யாவரையும் நீங்கள் உங்கள் முழு சீக்கிரம் வாசிக்கணும், நல்லா சேர்ந்து வாசிங்க. விரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களை அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே கவனிங்க. இப்ப என்ன சொல்ல வர? 2வது கவனிங்க. இப்ப சாமுவேல் அங்கே 2வது பாத்தீங்கன்னா, இப்ப பெலிஸ்தர்களால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனையாகி சாமுவேலை தேடி ஓடி வர்றாங்க. எங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, எங்களை காப்பாற்ற வேண்டும் வரும் பொழுது இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் எல்லாம் ஓடி வந்து எங்க சாமுவேல்கிட்ட நிக்கிறாங்க. இப்ப சாமுவேல் சொல்றாரு, நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான், நான் உங்களுக்காக வேணா ஜெபிக்கலாம், ஆனா உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீ மிஸ்பாவுக்கு வா, நீ மிஸ்பாவுக்கு வா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஜெயம் வேணுமா, விடுதலை வேணுமா, மிஸ்பாவை மிஸ் பண்ணிடாத சொன்னாரா இல்லையா? ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சபை மக்கள் மிஸ்பாவை மிஸ் பண்ணிட்டாங்க. ஜெபிக்கிறது இல்ல, கர்த்தருக்கு பிரியமா வாழ்றது இல்ல, மறுபடியும் உலகத்துக்குள்ள போயிட்டாங்க.
நாள் பார்ப்பது, நட்சத்திரங்களை பார்ப்பது, குறி பார்ப்பது, வேற என்ன? அதைத்தானே வாசித்தோம். அந்த 1 சாமுவேல் 7:1 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மறுபடியும் உலகம் உள்ள வந்துருச்சு. எதை விட்டுட்டு வந்தோமோ திரும்ப அதே வந்தா என்ன அர்த்தம்? பக்கத்தில் சொல்லி, நீங்க எதெல்லாம் உலகம்னு விட்டுட்டு வந்தீங்களோ அதையே மறுபடியும் பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? ஸ்தோத்திரம். என்ன எனக்காகவே இந்த பாஸ்டர் பேசுறாருன்றீங்களா? மறுபடியும் நான் போய் அவரை பார்ப்பேன், இவரை பார்ப்பேன், சாதகத்தை பார்ப்பேன், நேரத்தை பார்ப்பேன், ஜாதியை பார்ப்பேன், இனத்தை பார்ப்பேன், மதத்தை பார்ப்பேன்னா என்ன அர்த்தம்? எத்துவராமேன்னு சொல்றீங்க. இப்படித்தான் இந்த ஜனங்கள் போய் கடவுளை மறந்துட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாராம். இப்போ பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறாங்க? இவர்கள் செய்கிற அக்கிரமங்களை பார்த்து கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுத்து பெலிஸ்தர் படையெடுத்து வரும் பொழுது இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ இவங்களை காப்பாற்றும் யார்கிட்ட தேடி ஓடி வர்றாங்க? சத்தமா சொல்லுங்க. சாமுவேல் சொல்ற, நானும் உன்னை எப்போ ஒரு மனுஷன் தாப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியும். ஆனால் உனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீ மறுபடியும் எங்கே போ சொல்லு, எங்க போ? மிஸ்பாவுக்கு போ, தேவ சமூகத்துக்கு போ, ஜெப கூட்டத்துக்கு போ, தேவ சமூகத்தில் அமர்ந்துரு. அப்படி சொன்ன உடனே அந்த ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ அந்த வசனம் எப்படி வருதுன்னா, கடைசி அது 10வது வசனம் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 7:10 இவர்கள் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் அருவருக்கத்தக்க காரியத்தில் அகற்றிட்டு மிஸ்பாவில் கூடி ஜெபித்ததுனால 10வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெலிஸ்தர்கள் எப்படி ஆனார்களாம்? பட்டு விழுந்தார்கள். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரச்சனை பட்டு போகணுமா? நீங்கள் தேடியும் காணாதிருக்கணுமா? சொல்லுங்க பக்கத்தில், மிஸ்பா மிஸ் பண்ணாதீங்க. சொல்லுங்க பக்கத்தில், மிஸ்பாவை மிஸ் பண்ண நீ மிஸ் ஆயிடுவ. சொல்லுங்க, மிஸ்பாவை மிஸ் பண்ணாத. எதை மிஸ் பண்ணாலும் நீங்க சொல்ற பார்த்தா வீட்டுக்காரனை மிஸ் பண்ணாலுன்ற மாதிரி இருக்கு. பரவாயில்லை, ஆமென். எதை சொல்லுங்க பக்கத்தில், எதை மிஸ் பண்ணாலும் எதை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ண என்ன ஆயிடுவேன்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் அனுபவம் ஜெபம். அதைத்தான் பைபிளில் வாசிக்கிறோம். ஆமென். சங்கீதக்காரன் சொல்ற, ஆபத்து காலத்தை நோக்கி நான் உன்னை, சங்கீதம் 50:15, எரேமியா 33:3 நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் எல்லாம். இது என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை, நீர் என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் அனுபவம் சொல்லுங்க ஜெபம். சத்தமா சொல்லுங்க, ஜெபம். மிஸ்பா சொல்லுங்க, ஜெபம் ஜெபம் ஜெபம். அப்ப என்னுடைய வெற்றி ரகசியம் எங்க இருக்கிறது? சொல்லுங்க, எதுல இருக்கிறது? சபையின் வெற்றி ரகசியம் எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? ஜெபத்துல இருக்கு. துதியமும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. துதி எங்க இருக்கோ அங்க ஜெபம் இருக்கும். ஜெபம் எங்க இருக்குமோ அங்க துதி இருக்கும். நீங்க 2 நாளாகமம் 20 பாத்தீங்கன்னா, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான ஒரு கட்டத்துல தான் அந்த 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 ஆரம்பமாகும். ஆமென். ஏனென்றால் யோசபாத்து மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாவாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது இங்கு இவங்க பெலிஸ்தியர்கள், அங்க அம்மோனியர்கள், இவங்களுக்கு நாலாபுரமும் பிரச்சனைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி போட்டிருக்குன்னா, அந்த முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சேயீர், மலை தேசத்தார்கள் 3 பக்கமும் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டார். எந்த பக்கமும் போக முடியல. 1 2 நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையா பாஸ்டர்? ஏன் பாஸ்டர்? கிழக்க போனாலும் பிரச்சனை, மேற்க போனாலும் பிரச்சனை, தெற்க போனாலும் பிரச்சனை. இந்த மாதிரி அந்த யோசபாத்து மன்னனுக்கும் ஜனங்களுக்கு விரோதமாய் 3 புறமும் பிரச்சனைகள் சூழ்ந்து வந்துருச்சு. இப்ப என்ன செய்ய தெரியல. அந்த யோசபாத்து மன்னன் இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்த்து நிற்க, ஒரு கூட்டம் 2 கூட்டமா, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி விட்டார்கள். தாவீது சொல்றல்ல, ஆமென், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய். சங்கீதம் 3 தானே. ஆனாலும் என்ன, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாக இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஈ மேஜர் கொடுங்களா பார்க்கலாம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே,
அப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே தலை நிமிர தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர அப்பனே தந்தையே நிமிர செய்பவ நீரே, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோ எத்தனையோ. சோர்ந்து போவதில்லை, கலந்து போவதில்லை, கலந்து போவதில்லை, தகப்பண்ணி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர், தகப்பண்ணி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கரம் உயர்த்தி கேடகம் நீரே தலை நிமிர, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, தகப்பனே தலை நிமிர செய்பவ நீரே. பக்கத்தில் சொல்லுங்க, தலையை நிமிர செய்வா, அவர் உங்களுக்கு கேடகமும் மகிமையுமாக இருக்கிறார். ரகசியம் எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? ஜெபத்துல. சொல்லுங்க, ஜெபம் இல்லையே என்ன இல்லை. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, பக்கத்துல மிஸ் பண்ணாத. எதை மிஸ் பண்ணாத? சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெயர் வைக்கப்படுகிறது இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில். என்ன பேரு? சொல்லுங்க பக்கத்துல, மிஸ்பா. உன் பேர் என்ன? இனி நீ பியூலா. ஆமா, மிஸ்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? குட். இப்போ அந்த யோசபாத் மன்னனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒன்னா ரெண்டா பிரச்சனை. நீங்களும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒன்னா ரெண்டா பாஸ்டர். அவங்களுக்கு பெலிஸ்தீனர்களும் பிரச்சனை, அவங்களுக்கு அம்மோனியர்களும் பிரச்சனை. எனக்கு எல்லா பக்கம் அப்படித்தான் யோசபாத் இருந்துச்சு. யோசபாத்துக்கு கிழக்கை மேற்கே தேக்கு. ஆனாலும் என்ன செய்யணும்னு தெரியல, ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஒரு லெவலுக்கு மேலே கையை தூக்கிட்டார். என்னால் முடியல ஆண்டவரே என்றான். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் யகாசியல் மேல் இறங்கி தீர்க்க தரிசனமாக சொல்றார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல. இது யாருடையது? இது யாருடையது? இது யாருடையது? சொல்லிட்டு சொல்றாரு, இந்த எதிரிகளை மேற்கொள்ள நீ புலம்புறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல, நீ அழுகிறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. பக்கத்தில் சொல்லுங்க, புலம்புறதுனால, அழுகிறதுனால, கோர்ட்டு கேஸுக்கும் போறதுனால, எனக்கே சொல்ற மாதிரி இருக்கே, வம்பு விளக்குக்கு போறதுனால, அக்கத்தில் பக்கத்தில் சொல்றதுனால, சொல்லுங்க, அக்கத்துலையும் பக்கத்துலையும் பஞ்சாயத்து வைக்கிறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. ஒன்றும் ஆக போறதில்ல. உங்க வயசு தான் போகும், பலன் தான் போகும், வேற ஒன்றும் சாதிக்க முடியாது. சொல்லிட்டு யோசபாத்துக்கு சொல்றாரு, இந்த பாருப்பா, நீ புலம்புறத நிறுத்து, குறை சொல்றத நிறுத்து, அழுகிறத நிறுத்து, உன்னை செய்யி, நீயும் ஜனங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணு, துதி, ஜெபம் பண்ணு, துதி. செய்தார்களா? 2 நாளாகமம் 20-21 பார்த்தீங்கன்னா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே, அப்படித்தானே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 20-21 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள். நான் சொல்றேன், நீங்களும் இந்த கமிட்மெண்டோடு திரும்பி போருங்கள். உங்கள் சத்துருக்கள் வெட்டுண்டு விழுவார்கள். நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேடகம் நீரே
நிமிர செய்பவனீரே, தலை நிமிர. நான் நேற்றைக்கு சொன்னேன், 1994 டிசம்பர் 31 இரட்சகராய் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டவன். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் முழு நேர ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்தேன். அதுவரை என் வாழ்வு துன்மார்க்கமான ஒரு வாழ்வு. இளையகுமாரனை போல பாவத்தில் அக்கிரமத்தில் கிடந்த நான் செயின் ஸ்மோக்கராய், மதுபானங்களுக்கு அடிமைப்பட்டவனாய், சினிமாக்களுக்கு அடிமைப்பட்டவனாய், விடுமுறை நாட்களில் ஃபாதரை தேடி வரும்பொழுது என்ன சொன்னல, ஃபாதர் பெர்க்மான்ஸ் என்னோட தகப்பனோடு கூட பிறந்தவர். அவர் சொல்லுவார், தம்பி உன்னை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இதற்காகவா உன்னை கொண்டு போய் சென்னையில் ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் வேலைக்கு நான் அனுப்பினேன். நீ அங்கே போயாவது மனம் திரும்பிட மாட்டாயா என்று சொல்லித்தானே நான் உன்னை அங்கே சேர்த்து விட்டேன். நீ அங்கே போயும் இன்னும் இந்த பாவத்தில் கிடக்கிறாயே. நான் உனக்கு செலவு கொடுத்த 2 நாள் தான், ஆனால் நீ கர்த்தரை தேட உனக்கு நிரந்தரமாக கொடுப்பார் ஐயா. உன் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு அப்படின்னு எனக்காக ஜெபம் பண்ணுவாருங்க. என் தாயார் விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா எனக்காக அழுது ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, என் மூத்த மகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஆனால் இவனோ துன்மார்க்கமாக இருக்கிறானே, ஐயோ இவன் ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஐயோ இவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எப்படியாவது இவனை ரட்சிங்க ஆண்டவரே, இவன் குடியிலிருந்து ரட்சிங்க. நானும் கடவுளை அறியாதவனாய், கடவுளையே வெறுக்கிறவனாய், நாத்திகனாக வாழ்ந்தேன். கடவுளை கண்டது யார்? கடவுளை இல்லை என்றவனா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லாம் இருந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. பொழுதுபோக்காக ஆரம்பித்த பாவம் என்னை கவி பிடித்தது. மதுபானங்களுக்கும் புகைப்படம் அடிமைப்பட ஆரம்பித்தேன். சென்னையில் மகேந்திர வேன் டிராவல்ஸ் வச்சு நடத்தினேன். எல்லாம் இருந்துச்சு, நிம்மதி இல்லை. ஒரு நாள் ஒன்று வந்தது, எல்லாம் என்னை விட்டு போனது. சுகம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் என்னை விட்டு போனது. ஒரு முடிவுக்கு வந்தேன், இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், செத்துருவோன்ட்டு சூசைட் பண்ண போனேன். நான் ஒரு கத்தோலிக்கத்தில் பிறந்திருந்தேன், ஃபாதருடைய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சத்தியத்தை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு போகும்போது ஃபாதரை தேடி போகும்போதெல்லாம் இப்படிப்பட்ட கூட்டத்தில் பின்னாடி போய் உட்காந்துருக்கிறேன். சும்மா நான் ஃபாதரை ஆண்டவரை ருசிக்கிறவனா இல்லாதபடி ரசிக்கிறவனாக தான் இருந்தேன். ரசிக்கிற கூட்டம் வேற, ருசிக்கிற கூட்டம் வேற. ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? ருசிக்க சொன்னாரா, ரசிக்க சொன்னாரா? நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க? ருசிக்கிற கூட்டமா, ரசிக்கிற கூட்டமா? ஸோ நீங்க இன்னும் ஒன்மோர் புசிக்கிற கூட்டம் அல்ல. வெரி குட். ருசிக்கிறவன் தான் புசிக்க முடியும். அல்லேலூயா. புசிச்சா தானே ருசியை சொல்ல முடியும். தலப்பாக்கட்டு பிரியாணி எங்கள் ஊருக்கு வாங்க நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. அப்படின்னா இப்படித்தானே வந்து சும்மா பாடுற நல்லா பாடுறாரு, ஓ சூப்பர் மைக்கேல் பாஸ்டர் சூப்பராக பாடுறாரு, நம்ம தான் பாடகன்னு பார்த்தா நம்மளை விட சூப்பராக பாடுறாரு, அப்படித்தான் நான் ரசிக்கிறவனா தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்த உலகம் வேண்டான்னு சாகுவதற்காக தற்கொலைக்கு நேராக போன என்னை ஒரு ஹிந்து நண்பன் சொன்னான், நீ ஒரு கிறிஸ்தவன் தானே, நீ ஒரு முறையாக இயேசுவேன் கூப்பிட்டு பாருவே, இப்படி நாத்திகனாக இருக்காயே, இப்படி உன் சரீரத்தை அழிச்சிட்டு இருக்கிறியே, இந்த இயேசு உள்ளத்துலப்பா தங்குவார் அப்படிலாம் சொன்னான். எனக்கோ நான் இயற்கையாகவே கிறிஸ்தவன் என்ற பெருமை தான் உள்ளே இருக்கும். ஏன்னா ஒன்றுமே எனக்கு இல்லை, சத்தியம்லாம் இல்லை. அந்த ஆபத்து நேரத்தில் இரவு 94 டிசம்பர் 31 நான் சூசைட் பண்ண போகும் பொழுது இந்த வசனம், ஆபத்து காலத்தை நோக்கி நான் உன்னை நீ என்னை, அந்த சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிட்டங்க. ஒரு பிரகாசமான வெளிச்சம் என் அறையில் வந்து விழுந்தது. என்னை கர்த்தர் அபிஷேகித்தா, ரட்சித்தா. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இந்த கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறேன். எத்தனை வராமல் சொல்றீங்க? ஃபாதரோடு கூட நான் கடிதம் எழுதிட்டேன், லெட்ரு போட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். இவனா? அவருக்கு ஒரே ஆச்சரியம். 2 பேரை அனுப்பி விட்டு அவனை கூட்டிகிட்டு வாங்கன்ட்டார். இளையகுமாரனை எப்படி ஆமேன் தகப்பன் வீட்டுக்கு போனான், அப்படித்தான் நான் ஃபாதரை தேடி போனேன். போன உடனே என்னை ஃபாதர் அப்படியே கட்டி தழுவி முத்தமிட்டு இந்த சென்னையை திரும்பி பாராது என்ன ஜெபத்தோட்டம் அனுப்பினார்கள். அவரோடு இத்தனை ஆண்டுகளாக ஊழியத்தில் இருந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்களும் ஃபாதர் குடும்பத்தில் பிறந்ததுனால நல்லா பாடுறீங்கன்னு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நேற்று சொன்ன பார்த்தீங்களா, அது எலியாவுக்கு எலிசா என்ன வேலை செய்தாரோ அதைத்தான் நான் செய்தேன். இன்றைக்கு நீங்கள் இந்த சபைக்கு நீங்கள் எதை செய்தாலும் யாருக்கு செய்றீங்க? கர்த்தருக்கு, பாஸ்டருக்கு செய்யலை. யாருக்கு செய்றீங்க? ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் ஆசீர்வாதம். சர்ச்சை கூட்டுறதும் பெருக்கிறதும் உழைக்கிறது யாருக்கு செய்றீங்க? கர்த்தர். நான் சொல்லுவேன், மார்த்தாள் ஊழியமும் தேவை, மரியாள் ஊழியமும் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மார்த்தாளாவும் இருக்கணும், மரியாளாவும் இருக்கணும்.
ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ சமூகத்துக்கு போகும்போது நீங்க எப்படி மாறிடணும்? மரியாதை ஆயிடணும். சர்ச் ஆக்டிவிட்டிஸ் வேலையில் எப்படி ஆயிடணும்? அப்படி இருக்கணும். ரொம்ப பேர் நான் மாத்தாளா தான் இருப்பேன், நான் மரியாதை தான் இருப்பேன். எனக்கு 2 வேலையுமே சபைக்கு தேவை விளங்குது சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே, அது பெரிய சப்ஜெக்ட், அது இருக்கட்டும். அப்போ இந்த நிலையில் என்னை ஃபாதர் என்ன செய்தார்கள் தெரியுமா? கொஞ்ச நாள் போன உடனே, தம்பி நீயும் சுதாவும் சேர்ந்து பைபிள் காலேஜ் படிப்பதற்காக கோவாவுக்கு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. எங்கே போக சொல்லிட்டாங்க? கோவாவில் போய் படிக்கிறோம். அங்கே நான் உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். நான் கடந்து வந்த பாதைகளே அவர் கூட சுவிசேஷகனாகவே கூட போனேன். அதன் விளைவாக எனக்கு அந்த பாடல் அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்தார். ஆமேன். அதில் வந்த பாடல் தான் இப்போ பாடுகிற அத்தனை பாடல்களும். ஆமேன். அந்த பாடல் தான் என்னை கற்று உயர்த்த தொடங்கினார். நான் ஆரம்ப நாள் ஊழியத்தில் அவ்வளவு கஷ்டம், எனக்கு கஷ்டம்னா கஷ்டம் அப்படி சொல்ல முடியாது. நான் வாயை விட்டு கேட்டால் இன்றைக்கு எங்கள் வீட்டில் பம்ப் செட்டு நிலமெல்லாம் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கள் அப்பா வைத்திருக்கிறார். கேட்டால் எங்கள் அம்மா கொடுப்பாங்க, அப்பா கொடுப்பாங்க, ஃபாதர்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் நான் ஒரு முடிவோடு கூட இருந்தேன். என்னை முன்குறித்தது நீங்கள் தான், என்னை அழைத்தது நீங்கள் தான், என்னை நீதிமானாக்கினது நீங்கள் தான். நீங்கள் தான் என்னை மகிமைப்படுத்தணும், நீங்கள் தான் என்னை ஆஸ்வதிக்கணும். நான் என் அப்பா அம்மாட்ட நிற்க மாட்டேன், ஃபாதர்கிட்ட நிற்க மாட்டேன். இந்த பொருத்தனையை கர்த்தர் பார்த்தார். கொஞ்ச நாள் நாங்கள் அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பிறகு கர்த்தர் எங்களுக்கு அந்த பாடல் அபிஷேகத்தை கொடுத்தார், அந்த சபையை கையில் கொடுத்தார். பிறகு சைக்கிளில் போக வழி இருக்காதான்னு ஏங்கின காலம் உண்டு. ஆரம்ப நாட்களில் ஒரு சைக்கிள் வாங்கி தர மாட்டாரா ஃபாதர்னு ஏங்கினேன். இன்றைக்கி சைக்கிள் ஃப்ளைட்லையும் கார்லையும் பறக்க கர்த்தரை உயர்த்து வைத்திருக்கிறேன். ஐயா எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் என்ன தவம் இது பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா? என்ன எங்கள் பாஸ்டர் ஊழியை சேர்ந்த இடமெல்லாம் புதுக்கோட்டை ஏரியா. அது பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் கல்யாணம் பண்ணேன் ஒய்ஃபை. ஃபாதருக்கு சொந்தக்காரன், ஃபாதருக்கு அண்ணன் பையன்னு என்னை சீமையிலையும் கேட்டாங்க, சிங்கப்பூரில் கேட்டாங்க, கும்பகோணத்துலையும் கேட்டாங்க. இங்கே கேட்ட மாதிரி இருக்கா இல்லையா? அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் நான் என்னம்மா சொன்னேன், எனக்கு வருகிற மனைவி என்னை விட உங்களை நேசிக்கிற மனைவியாக இருக்கணும். அழகு அந்தஸ்தில் அப்புறம்தான். எனக்கு வருகிற மனைவி என்னை விட உங்களை நேசிக்கிற மனைவியாக இருக்கணும். அது ஒன்று தான் நான் வைத்த கண்டிஷன். ஒரு கிராமத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு மனைவியை கொடுத்தார். 2 பேரும் இணைத்தார். அவர்களும் நல்லா பாடுவாங்க. பாஸ்டருக்கு தெரியும். அவங்களும் நல்லா பிரசங்கம் பண்ணுவோம். அன்றைக்கி அவங்க தான் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம். ஸோ 2 பேரும் சேர்ந்தோம். இது எந்த பாடலாக இருந்தால் நாங்கள் சேர்ந்து தான் அந்த பாட்டை முடிப்போம். அப்படி ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்த அந்த வாகனத்தில், காரில் நாங்கள் குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டுருக்குறோம். அப்போ நாங்கள் ஒருத்தருக்கு பேசிக்கிட்டோம். எங்கள் சைக்கிள் கிடைக்காத ஏங்கினோம். 20 தேதிக்கு மேலே ஆகிட்டா டிராவல் திறந்தால் காசு இருக்காது. யதார்த்தமாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு சோறு மாத்திரம் கஞ்சி மாத்திரம் வச்சு சாப்பிட்ட காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை ஃப்ளைட்டில் பறக்க வைக்கிறாரு, இந்த காரில் பிரயாணம் பண்ண வைக்கிறாரு. நம்ம அப்படி என்னங்க தவம் செய்தோம்? இப்படித்தான் நாங்கள் ஒருத்தருக்கு பேசிட்டு இருக்கும்போது இந்த பாடலை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் என்ன தவம் என் மேலே வளவா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. ஓ என்னதவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. நான் என்னதவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல். மறப்பேனோ மறந்து போவேனோ, மறப்பேனோ என்ன சொல்லி
பாடிடுவேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா மணி போல காத்து வந்தீரே. ஓ என்னதவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என் ஆசை நாயகா இனியே மனவாளா. நம்ம நாயகன் அவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் என்றென்றைக்கு நம்மளை விட்டு எடுபடாதவர், நம்மோடு கூட இருக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க? இந்த உலகத்துல கணவன் நம் மனைவி நம்ம நிரந்தரமா இருக்க போறதல்ல, அவரோடு நித்தியமாய் வாழப்போகிறோம். சொல்லுங்க கையை வைத்து, என் ஆசை நாயகா இனியே மனவாளா. கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்க. எப்போது முகத்தை நேரில் காண்பேனோ. எத்தனை பேர் அவரை பார்க்க விரும்புறீங்க? ஏக்கமே போது ஆண்டவர், இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும். எங்க போனாலும் ஒரே பிரச்சனை. என் எண்ணமே நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறே. நமக்கு நித்தியமான இல்லம் எங்க இருக்கு? நிரந்தரமான வீடு எங்க இருக்கு? அப்படி ஒரு முடிவெடுத்து, ஆண்டவரே எந்த இடமா இருந்தாலும் சரி ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தின் பாதையில எங்க அழைத்தாலும் ஓடுவேன் ஆண்டவரே. அது 10 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி. ஆமென். அவருக்காக அந்த நாள் இந்த நாள் வரை தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை செய்கிறார். ஓகே, 2வது பாயிண்ட்டுக்கு வாங்க, முடிச்சிருவோம். இன்னொரு 10 நிமிடம். முதல் பாயிண்டே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, எத்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் அனுபவம் என்னது? சத்தமா சொல்லுங்க. சரி, 2வது அனுபவத்தை வாசிங்க. அடுத்து 12 வசனத்தை, அதே நியாயாதிபதி 11:12. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் நேரம். ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பைபிளை தூக்கி வச்சு சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்தில். நீ வாசிக்கிற பார்த்தா எனக்கு அந்நிய பாஷை பேசுற மாதிரி இருக்கு. நீ தமிழ்ல வாசிக்கிறீங்களா? விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறதற்கு மாதிரி இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்களா? குட். அப்ப 2வது என்ன சொல்றான் தெரியுமா? நீ எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு உனக்கு என்ன வழக்கு இருக்குது என்று. முதலாவது, அவன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் அனுபவம் ஜெபம். 2வது அனுபவம் என்ன தெரியுமா? அந்த எதிரி இடத்துல, அம்மோன் இடத்துல தன்னோட ரெப்ரஸன்டேட்டிவ், தன்னோட ஸ்தானாதிபதிகளை அனுப்புறான். அனுப்பி, இந்த வார்ப்பா, எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எங்க பாஸ் கேட்டு வர சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன செய்து கொள்வோம்? சமாதானம் பண்ணிக்கிடுவோம். கொண்டாடம் இல்லையா? பேச்சு தீர்த்துக்குருவோம். அது எப்போ நினைச்சான்னா என்ன சொல்லியிருப்பான்? இந்த பாரு, எல்லாரும் காட்டிலும் நான் பலவாளி, நான் பலசாலி, என்ன வேணாலும் செய்வேன். ஆனாலும் நான் உனக்கு 10 அடி கொடுத்தா நீ எனக்கு 2 அடியாவது கொடுப்பேன். எனக்கு சின்ன சேதம்னா உனக்கு பெரிய சேதம் தான். ஏன் நமக்குள்ள சண்டை சச்சரவு போட்டுக்குருவேன்? வா, 2 பேர் சமாதானம் பண்ணிக்கொள்வோம். அப்போ எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட 2வது அனுபவம். சொல்லுங்க, என்னது? இப்போ பக்கத்தில் சொல்லுங்க, சமாதானம். சமாதானம், சமாதானம், சமாதானம். எத்தனை பேர் கேத்தலிக் பேக்ரவுண்ட் வந்திருக்கீங்க? கைவேத கடை பார்க்கலாம். கத்தோலிக்க பின்னணி இருக்கீங்களா? ஒருத்தருமே இல்லையா? கத்தோலிக்கத்திலிருந்து வந்தவங்களாம் கையை வைத்து எல்லாம் ஹிந்து பேக்ரவுண்டா? சூப்பர்யா, வெரி. நீங்கள் மட்டும் தானம்மா? வெரி குட், ஸ்தோத்திரம். நாங்கள்லாம் கேத்தலிக் பேக்ரவுண்டு. எங்களுக்கு அந்த பூசையில் எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, சமாதானம் சமாதானம் ஞாபகம் இருக்கு. கடைசி சொல்லுவோமா இல்லையா? அப்படின்னா பூசை முடிய போதுன்னு அர்த்தம். அதுக்காகவே சமாதானத்தை போட்டு வெளியில வந்துருவான். அவன் எவன் பக்கத்துல இருக்கான்னு தெரியாது. ஆனா அவனுக்கு என்ன சொல்லுவான்? அவன் சண்டைக்காரன் இருந்தாலும் சமாதானம் அவன் தானான்னு தெரியாது நம்மளுக்கு. காரணம் தெரியாமலாம் சமாதானத்தை போட்ட ஆட்கள் உண்டு. ஆனா இப்ப காரணத்தோடு சமாதானத்தை சொல்லுங்க பக்கத்துல. ஆமென். யாவரோடு எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, யாவரோடு எப்படி இருக்கணும்? சண்டை போடணுமா? சமாதானமா இருக்கணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
பக்கத்துல பார்த்து உங்க சத்துருக்களை நேசிக்கணும், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மத்தேயு 5:9 வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய புத்திரன் சொன்னாலே அவன் எப்படி இருப்பானா? யாவரோடு எப்படி இருப்பானா? அப்ப எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ அவன் கையாண்ட இரண்டாவது அனுபவம் என்னது? சமாதானம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாரோட சமாதானம் இருக்கீங்களான்னு கேளுங்க. சமாதானம் இருக்கீங்களா? நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எனக்கு யாரு கூட சண்டை இல்லைங்க, எனக்கு யாரு கூட வருத்தம் இல்லைங்க, இன்றைக்கு ஏசப்பா வந்தாலும் பரலோகம் போயிடுவாங்க, நான் சமாதானம் இருக்கிறேங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இல்லை ஒருத்தரையுமே காணா. அச்சோ, அப்போ நானும் பாஸ்டர் தான் போகிறோமா? ஐயா நம்ம 2 பேரும் தான் போகிறோம் இல்லைண்ணா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு ஒப்புரவாயிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா யோசேப்புடைய சரித்திரமே ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம் 41:51 நினைக்கிறேன். எடுத்து வாசிக்க வேண்டாம், நேரம் ஆகிட்டே பாருங்க. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. யோசேப்பு ஆதியாகமம் 41:51 பார்த்தீங்கன்னா, என் தகப்பன் வீட்டார்கள் செய்த தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மறக்கப்படினா என்று சொல்லி மூத்தவனுக்கு என்ன பெயரிட்டானா? 41:51 தானே? மறக்க பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிட்டானா? அப்ப மனாசேனா என்ன அர்த்தம்? பக்கத்துல பா சொல்லுங்க, மனாசேனா என்ன அர்த்தம்? மன்னிக்கணும், மறக்கணும். சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, மன்னிக்கணும், மறக்கணும். மற்றவங்க செய்த தப்பிதங்களை மன்னிக்கணும். மன்னிப்பது மாத்திரம் இல்லை, என்ன செய்யணும்? ஏன்னா ரொம்ப பேர் மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டேன் பாஸ்டர், ஆனா நான் செவனேன்னு போனேன் பாருங்க, வந்துட்டா பாருங்க எடுத்தாப்புல, ஐயோ அவன் செஞ்சது பூரா அப்படியே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்படி எங்கத்த மன்னிச்ச? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன்னிக்கணும், மறக்கணும். ஆமாம், சமாதானம் என்ன? மன்னிக்கணும், மறக்கணும். கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெலீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? திரும்ப தேடினாலும் அதை பார்க்க முடியாது. அதே போல் உங்கள் மைண்டில் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் மன்னித்து மறந்துடணும். அதான் உண்மையான சமாதானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொன்னல, மத்தேயு சுவிசேஷத்தில் சொன்னல, மத்தேயு 5:44 சபிக்கிறவங்களை என்ன செய்யணுமா? தூற்றுவருக்கா என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். ஆமேன். இதுதான் உண்மையான சமாதானத்தை அடையாளம். உங்களை இல்லாத போல சொல்கிறாங்கல்ல, நேமை ஸ்பாயில் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கான என்ன செய்யணும்? நீ 2 பேர்ட்ட சொல்லிட்டு வந்த என்னை பற்றி, நான் 10 பேர்ட்ட சொல்கிறேன் பாரு, இதான் சமாதானத்துக்கு அடையாளமா? உன்னை சபிக்கிறான் பாரு, அவனை நீ பதிலுக்கு சபிக்கக்கூடாது, என்ன செய்யணும்? நல்லாருன்னு சொல்லணும். இதுதான் உண்மையான சமாதானத்திலிருந்து வருகிற வார்த்தை. அப்போ எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ அவன் கையாண்ட 2வது அனுபவம் என்னது? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னது? ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு யாரு மேலேயும் கசப்பு இருக்குமையானால், நீங்கள் சொல்கிற பார்த்தா எனக்கு முதல் கசப்பே என் வீட்டுக்காரன் தான்ற மாதிரி இருக்கு. பரவாயில்லை, யாராக இருந்தாலும் என்ன, இன்றைக்கே போய் ஒப்புரவாயிடணும். ஆமேன். நம்ம பரலோகம் போகணும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும். 3வது வாசிங்க பார்க்கலாம். அதே நியாயாதிபதி 11:31 வாசிங்க, சீக்கிரமா முடிச்சிடறேன். நான் அம்மோன் புத்திரனிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். யார் சொன்னா? எப்தா இல்லையா? எதிர்கொண்டு வந்தது யாரு? யாரு எதிர்கொண்டு வந்தது? நீங்க சொல்ற பார்த்தா நீ தான் எத்தா நிக்கிறன்ற மாதிரி இருக்கு. எதிர்கொண்டு வந்தது யாரு? சொல்லுங்க சத்தமா. எத்தனை பிள்ளைங்க அவனுக்கு? ஒத்த பிள்ளைதான். அவன் என்ன பொருத்தனம் பண்ணிட்டு வந்தானோ வர்றா ஏத்தாப்பு நிக்கிறது யாரு? ஆமென். அப்ப 3வது கவனிங்க, எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட 3வது அனுபவம். சொல்லுங்க பக்கத்துல, பொருத்தனை. பொருத்தனை. பக்கத்துல பா சொல்லுங்க, பொருத்தனை. முதல் அனுபவம் என்னது? 2வது என்ன? 3வது என்ன? பொருத்தனை. 10ல் 1 யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்க. அது ஒரு பொருத்தனை. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி
முகமலர்ந்து கொடுக்கும் இடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். பொருத்தனையில் பலவிதமான பொருத்தனையை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல எப்தாவை குறித்து என்ன பொருத்தனை? கொடுப்பதில் ஒரு பொருத்தனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுக்கணுங்க, கொடுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க, கொடுப்பதில் உண்மையாக இருக்கீங்களா? 10ல் 1 எத்தனை பேர் உண்மையாக கொடுக்குறீங்க? ஐயோ ஒரு அம்மா அப்படின்றாங்க பாருங்க. கொடுக்கணும். ரொம்ப பேர் 1000ல் கொடுத்துருவாங்க. லட்சம் வரும்போது ஐயோ லட்சத்தில் போய் 10,000 கொடுக்குறதா? நீ யாருக்கு கொடுக்குறீங்க? நீங்க அங்கேயும் உண்மையா இருந்து பாருங்க, அப்பதான் கோடி ஆண்டவர் கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுங்க கொடுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். உங்க விளைச்சலில் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க திராட்சை ரசம் புரண்டு ஓடணுமா? களஞ்சியங்கள் நிரம்பணுமா? கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொடுக்கணும். தேவனுக்கு காணிக்க தசமபாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அதைத்தான் செய்யணும். நான் யுத்தத்தை செய்துவிட்டு ஜெயம் எடுத்து வரும்போது எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியது என்று பொருத்தனை பண்ணா. அப்ப எப்தாவின் ஜெயமுள்ள வாழ்க்கையின் 3வது ரகசியம் என்னது? சொல்லுங்க, பொருத்தனை. ஒருவேளை இதுவரை நீங்கள் செய்யாதிருந்தால் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. இல்லைன்னா நீங்கள் என்னதான் செய்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏன்னா கடவுளுடைய காரியத்தை வஞ்சிக்கப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த விதத்தில் நாங்கள் எங்களுடைய உண்மை தபத்தை பார்த்து தேவன் எங்களை இன்றைக்கு ஒரு ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுங்க, அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழு மட்டும். யாருக்கு கொடுப்பாரு? எனக்கா கொடுப்பாரு? நீங்க யாரு கொடுக்கல அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? ஓகே, இப்போ 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட்டுக்கு வாங்க, முடிச்சிருவோம். அதோட முடிச்சிரு. இப்போ 29 வசனத்தை வாசிங்க. அதே 11:29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில். திரும்ப வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். போதும் சொல்லுங்க எல்லாரும் இங்க பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யார் மேல் இறங்கியது? சத்தமா சொல்லுங்க. என்ன சத்தமா சொல்லுங்க? அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யார் மேல் இறங்கியது? அப்ப பழைய ஏற்பாட்டில் எல்லாம் கவனிங்க, ஒரு மனுஷன் மேலே அபிஷேகம் ஆவியானவர் நிரந்தரமாய் தங்குறது அல்ல, தேவைக்கு ஏற்ப வந்து போயிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப 4வது முக்கியமான பாயிண்ட், வெற்றியின் ரகசியம். முதலாவது என்ன பாயிண்ட பார்த்தோம்? சத்தமா சொல்லணும். 2வது, 3வது. குட், ஆமென். இந்த கூட்டம் முடிஞ்சு நான் அடுத்த முறை ரொம்ப கேட்பேன், எல்லாரோட சமாதானம் இருக்கீங்களா? ஒழுங்கா ஜெபம் பண்றீங்களா? ஒழுங்கா கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? ஆமென். 4வது இப்ப என்ன பார்த்தோம்? அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யார் மேல் இறங்கியது? இதோட அர்த்தம் என்ன? அபிஷேகம். சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அபிஷேகம். சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, பழைய ஏற்பாட்டு கால சத்தியம் என்ன சொல்றதுன்னா, சிம்சோன் மேல அந்த வல்லமை இறங்கும் போது, அந்த அபிஷேகம் வரும்போது அவன் எப்படி பிச்சு போடுறான் பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை பிக்கிற மாதிரி பிக்கிறான். அப்படித்தானே வாசிக்கிறோம். ஆமென். நியாயாதிபதி 14ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம். ஆமென். நியாயாதிபதி 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் வரும்போது அவனை கட்டி வைத்திருக்கிற நூலெல்லாம் நெருப்புப்பட்டதை போல போகுது. ஆமென். சிங்கங்களை ஒரு ஆட்டுக்குட்டி பிக்கிற மாதிரி பிச்சு போடுறான். ஏன்னா அபிஷேக நுகங்களை, சத்தமா சொல்லுங்க, அபிஷேக நுகங்களை. ஏசாயா 10:27 வாசிக்கிறோம், அபிஷேக நுகங்களை முறிக்கும். ஆமென். எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க? இந்த அபிஷேகத்தை பெற்றவங்க, அது அந்நிய பாசையோடு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். மற்றவங்கள பெறலையா? ஸ்தோத்திரம். சந்தேகமா இருக்கா? நீங்க தூக்குற பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தலையை சொல்ற மாதிரி இருக்கு. ஆயிடுச்சா ஆகலையா, தூக்குவோமா வேண்டாமான்ற மாதிரி இருக்கு. அபிஷேகத்தை அந்நிய பாசை பேசுறவங்களாம் கையை வைத்து காட்டுங்கள். அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னு அர்த்தம். ஆமென். அபிஷேக நுகங்களை சொல்லுங்க, அபிஷேக நுகங்களை முறிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா பழைய ஏற்பாட்டுக்கால அபிஷேகம் வந்து வந்து போகிற அபிஷேகம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கால அபிஷேகம் நிரந்தரமாய் தங்குற அபிஷேகம். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அபிஷேகத்தை பெறாதவங்க அந்நிய பாசையோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி இடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உன்னத பலத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நீ எருசலேமிலே காத்துரு, என் ஆலயத்திலே காத்துரு, சமூகத்திலே காத்துரு. இந்த அபிஷேகத்தை பெற்று நீ கடந்து போ. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும்
அபிஷேகித்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரை விடுவிக்கிறவர் சுற்றி தெரிந்தார். ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் வந்தா தான் அவன் சாட்சியா வாழ முடியும், அவன் நன்மை செய்ய முடியும், அவன் பிசாசின் பிடியில் அகப்பட்டவனை விடுவிக்க முடியும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது அபிஷேக நுகங்களை முறிக்கும். ஆமென். என்றைக்கு இந்த அபிஷேகம் என் மேல வந்துச்சோ அன்றைக்கு முதலாவது என் நுகத்தை கர்த்தர் முறித்தார். என்னுடைய சரீரத்தில் தீராத ஒரு பலவீனம். எந்த அளவுக்குன்னா நல்லா கவனிங்க, ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடித்து என்னுடைய ஆர்கன் பாதிக்கப்பட்டு என் கல்லீரல் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே ஆமென் நான் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அந்த அபிஷேகம் இறங்கி வந்தது. எனக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சிம்சோனை போல ஆமென் கிதியோனை போல அவன் கிதியோன் பாருங்க, ஒரு பயந்தாங்கோலியாக இருந்த கிதியோனை கர்த்தர் பராக்கிரமசாலியாக மாற்றினார். நான் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன், என்னால் 2 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பேச முடியாது. அப்படி இருந்த என்னை கர்த்தர் பராக்கிரமசாலியாக மாற்றினார். இன்னைக்கு அநேக பாடல் எழுத வைத்திருக்கிறார், அநேக ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ண வைக்கிறார். இதில் ரகசியம் என்ன சொல்லுங்க? அபிஷேகம். சொல்லுங்க அபிஷேகம், அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் அந்த புதிய ஏற்பாடு கால சத்தியம் என்ன சொல்லுது? வந்து போகிற அபிஷேகம் அல்ல, நிரந்தரமாய் தங்குற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நீங்க ஒவ்வொரு முறையும் பெற்றுக்கொண்டவங்க பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டவங்க அபிஷேகத்தை தான் கேட்கிறத விட இந்த பெற்ற அபிஷேகத்தை ஆமென் என்னை அனல் மூட்டுங்கன்னு கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றார் 2 தீமோத்தி 1:6 தீமோத்தி உன் மேல் நான் கை வைக்கும் போது உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை என்ன செய்? அனல் மூட்டு. ஆமென். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் சொல்லல. ஏன்னா தீமோத்தேயுக்கு சொல்றார் உன் மேல் நான் கைகளை வைக்கும் போது உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுன்றாரு. அப்ப அபிஷேகத்தை பெற்றவங்க பெற்ற அபிஷேகத்தை நல்ல அந்நிய பாசையோடு கூட நல்ல சத்தமா அனல் மூட்டணும். பெறாதவங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த எப்தா 4வது அனுபவம், அவன் மேல அபிஷேகம் இறங்கியது. இந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்க மேல இறங்கி வரப்போகுது. உங்க சிறையிருப்பிலை கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்களும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ போறீங்க. எல்லாம் எழுந்து நிப்போமா? எழுந்து